ஹாய் ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வள்ளிஸ் கிச்சன். நாம் இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் குழம்பு எப்படி வைக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் 1 எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் 7 எடுத்துக்கோங்க, தக்காளி 1, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, கருவேப்பிலை 1 கொத்து, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. இதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 4, வரமிளகாய் 4, தனியா 2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 1 கப்பு, கருவேப்பிலை 2 கொத்து, தேங்காய் 1/4 கப் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அதையும் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்யலான்றதை சொல்லித்தரேன். தண்ணீரில் உப்பு மற்றும் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் பெரிய துண்டுகளாக நறுக்கிய காலிஃப்ளவரை போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. வாணலி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு சீரகம், சோம்பு, உளுந்தப்பருப்பு, பட்டை, கிராம்பு, வரமிளகாய், தனியாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சுக்கோங்க. தேங்காயை துருவி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு மற்றும் மஞ்சத்தூளை தனியாக எடுத்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி அப்புறம் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு தாளித்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை மற்றும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதோட கொதிக்க வச்ச தண்ணீரில் போட்டு வச்சில்ல காலிஃப்ளவரை எடுத்து அந்த தண்ணியை வடிகட்டி அதோடு சேர்த்து வதக்கி இந்த வெங்காய கலவையை அதோடு சேர்த்துருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கேற்ற தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததும் குக்கரை மூடி மேலே ஆவி வந்தோடனே வெயிட் போட்டுருங்க. 4 விசில் வந்ததும் இறக்கி வச்சுருங்க. சுவையான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிக்கங்க. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்க்யூ வீவர்ஸ்.